IMF என்பது உங்களுக்கு வெறுமனே ஒரு பணத்தை தர்ற நிறுவனம் அல்ல. IMF-இடமிருந்து எங்களுக்கு வரப்போகிற தொகை வந்து $2.9 பில்லியன் 4 வருஷ காலத்துக்கு வரப்போகுது, 48 மாதங்களுக்கு. இப்போதே எங்களோட மத்திய வங்கியிடம் 4.5 அளவான பில்லியன் அளவான தொகை இருக்கின்றது. அப்போ IMF-விட தொகை பெரிய விஷயம் அல்ல, 4 வருஷத்துக்குரியது. அது ஒரு 300 மில்லியன் ஏற்கனவே வந்து விட்டது, $300 மில்லியன். ஆனால் IMF-உடைய நிபந்தனை உள்நாட்டு வெளிநாட்டு கடனை குறைக்கும்படி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை நாங்கள் மறுசீரமைப்புன்னு சொல்லலாம். அப்போ உள்நாட்டு கடன்களை எப்படி குறைப்பது, வெளிநாட்டு கடன்களை எப்படி குறைப்பது என்று சொன்னால், இப்போ அதில் 3 விஷயம் இருக்கின்றது. உங்களிடம் நான் ஒரு 10 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்கிறேன் என்று சொன்னால், இப்பொழுது நான் உங்களிடம் சொல்லுகிறேன், எனக்கு 10 லட்சத்தை திருப்பி தர இயலாது, நான் 5 லட்சம் தருகிறேன், அதுக்கு நீங்கள் ஒத்துக்கொள்ளணும். அடுத்தது நான் சொன்னது ஒரு 10% வட்டி தர்றேன்ட்டு, இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு 5% வட்டியாக தரலாம்ன்ட்டு. 2வது விஷயம். 3வது எங்களோட ஒப்பந்தம் என்னென்னு சொன்னால், நான் ஒரு 5 வருடத்துக்குள்ளே இதை திருப்பி தருவேன், அல்லது 2 வருஷத்துக்குள்ளே திருப்பி தருவேன்ட்டு. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நான் 5 வயதுக்கு பிறகு காலம் தாங்கணும். அப்போ தொகையை குறைக்கணும், வட்டியை குறைக்கணும், காலத்தை நீடிக்கணும். இவ்வளத்தையும் செய்தால் எங்களுடைய பட்டுக்கடன் குறையும் என்று IMF எதிர்பார்க்குது. இவங்களுக்கு வெளிநாட்டிலையும் நான் கடன் பெற்றிருக்கிறோம் அந்நிய செலாவணியில், உள்நாட்டில் கடன் பெற்றிருக்கிறோம் எங்களோட ரூபாயில். இந்த உள்நாட்டு வரி வருமானம் குறைந்தபடியால் தான் நாங்கள் உள்நாட்டில் இவ்வளவு கடன் பெற்றிருக்கிறோம். வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய அந்நிய செலாவணி குறைவாக இருக்கிறபடியாக தான் நாங்கள் வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்குகிறோம். அப்போ இந்த வகையில் வெளிநாட்டு கடன் தந்தவர்கள் சொல்லுகிறார்கள், நாடுகளும் தனிநபர்களும் உள்நாட்டில் இந்த வேலையை செய்யுங்க ஃபர்ஸ்ட்டாக. அப்போ நாங்கள் EPF கொஞ்சம் மறுசீரமைப்பு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம்.